திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கல்த தோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் மீது எதிரொலிக்கும் 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 காளி நன்றி 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 மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து அவங்கள தான் சூரத்தான் சொல்லணும். அடுத்து சாமியை வணங்கிட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். ஆமா காளி நீலி திருசூலி. ஏன்னா அம்மாவை ஏன் வணங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் எனக்கு ரொம்ப சம்பந்தங்கள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அவங்க அம்மாவை வணங்க மாமியாரை வர போறவங்க இல்லையா, அப்படியே மாமியார் முதல்ல கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மாமியார் முதல்ல கைக்குள்ள போட்டுக்கணும், அதுதான் புத்திசாலி பிள்ளை. ஆமா, அப்புறமா என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டுறணும். ஐயோ அப்படி செய்யக்கூடாது, அது ரெண்டாவது விஷயம். அப்படின்றதுனால அந்த செல்லத்தாயை வணங்கணும். செல்லாத்தா செல்ல மாறியத்தா என் சிந்தையில் வந்து அருவி நாடு நில்லாத்தா. செல்லாத்தான் செல்ல மாறியாத்தான் எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடு நில்லாத்தா. கண்ணாத்தா உள்ளே காணாத்தா கண்ணாத்தா உள்ளே காணாத்தா. கண்கள் இருந்து என்ன பொண்ணையோ சொல்ல நினையாதா. உதன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பொண்ணையோ சொல்ல நினையாதா. ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடு நில்லாத்தா.
நில்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா உள்ளே போராத்தா உள்ளே போராத்தா ஆதிசக்தி மாதா முல்லை பாலை மருதம் நெய்தல் ஐவக நிலங்களில் குறிஞ்சி நிலமே எங்களது நிலப்பரப்பு. குறிஞ்சி நில கொற்ற உனக்கு மகளாக பிறப்படுக்க வைத்து என்னை கட்டவரிடத்திலும் பெற்றவரிடத்திலும் வள்ளி என்று பேரு விளங்க செய்த வள்ளலே ஐயனே கோடான கோடி நன்றிகள். இருந்த பொழுதும் இங்கு வள்ளி நகை நடத்தி கொண்டிருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பிலே ஊர் பொதுமக்கள் சார்பிலே பொன்னாட பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். ஜோர கைத்தட்டுங்க. இந்த வள்ளி என்பவர் நமது மண்ணை சேர்ந்தவர் என்பதை நாம் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நமது ஆனந்த தேவி அம்மா அவர்களின் சகோதரி திரு ராஜாமணி அவர்கள் 1001 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி. நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி. மேலும் ஆனந்த தேவி அவர்கள் சகோதரி திரு ராஜாமணி அம்மா அவர்கள் தமிழ்ச்செல்வி ரேடியஸ் உரிமையாளர் அவர்களுக்கு ரூபாய் 2001 அன்பளிப்பு அளிக்கிறார். ஆனந்த தேவி அம்மா அவர்களின் சகோதரி திரு ராஜாமணி அவர்கள் தமிழ்ச்செல்வி ரேடியஸ் உரிமையாளர் அவர்களுக்கு ரூபாய் 2001 அளிக்கின்றார். மேலும் மொத்த நாடக குழுவிற்கும் ஆனந்த தேவி அம்மா அவர்களின் சகோதரி திரு ராஜாமணி அவர்கள் ரூபாய் 2001 அன்பளிப்பு அளிக்கின்றார். மொத்த நாடக குழுவுக்கும் ஆனந்த தேவி அம்மா அவர்களின் சகோதரி ராஜாமணி அவர்கள் 2001 அன்பளிப்பு அளித்துள்ளார். தமிழ்ச்செல்வி உரிமையாளர் ஐயா முத்துக்கருப்பன் அவர்களுக்கு ஆனந்த தேவி அம்மா அவர்களின் சகோதரி திருமதி ராஜாமணி அம்மா அவர்கள் 2001 அன்பளிப்பு அளிக்கிறார். எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய பெருமைப்படுத்திய அன்பு சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டோம். நன்றி நன்றி வணக்கம். அருமை சகோதரர் ராசாமணி அவர்களுக்கு ஏனாதிக்கோட்டை தமிழ்ச்செல்வி குடும்பத்தார்கள் மனமார்ந்த நன்றி. எனக்கு பொன்னாடி போத்தி அலசி வழங்கி கிராமத்தார்களுக்குன்னு சொல்ல விட என்னோட ஊருண்டே சொல்லலாம். ஏன்னா காசு பணம் வரும் போகும், ஆனால் என்னதான் இருந்தாலும் எங்கேயோ இருந்தாலும் பிழைச்சிருந்தாலும் சொந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு இந்த பாசம் கிடைக்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மண்ணை விட்டு போனாலும் இந்த பாசம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு இருந்தாலும் இந்த ஊருக்கு நான் வருவேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமாம், இவ்வளவு பேர் எல்லாத்துக்கும் எனக்கு மேலே பாசமாக இருக்குங்க அப்படின்ட்டு எங்கள் ஊருக்கு வரணும், நாடகத்துக்கு வரணும், ரொம்ப நாளாக எனக்கு ஆசை என் ஊருக்கு போகணும் அப்படின்னு. இன்னைக்கு தேவேந்திர மாமா அவர் எனக்கு நாடகத்துக்கு கொடுத்துருக்க உங்கள் ஊருக்கு தான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படின்னால ஊருக்குள்ளே வந்தோடனே எனக்கு அம்மன் கோயிலை பார்த்தோன்னே எனக்கு கண் கலங்கிருச்சு. நம்ம இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு நம்ம அம்மா அப்பா போயிட்டாலே அப்படின்ட்டு. அவங்க போனாலும் இந்த மண்ணை பிடிக்கக்கூடிய ஆசை எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆசை என்னைக்கும் இருக்கும் எனக்கு. சரி, அப்படியே இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள வந்து நான் காதல் பண்ணணும்னு வந்திருக்கேன். தப்பா ஊருக்குள்ள யாரேம்மா? ஐயோ அதெல்லாம் இல்லை, மாமச்சா நிறைய இருக்காங்க. நல்லபடியா பேசிட்டு நம்ம பிள்ளை இப்படி காதலிக்கிறோம் தப்பா நினைச்சிடாதீங்க. நான் கதைப்படி சொல்லி ஆகணும். அப்படின்னால யாரும் தெரியுமா? சொன்னா தான் தெரியும். அந்த முருகனை தாங்க சொல்றேன். எந்த முருகன்? நம்ம கறிமுட்டை வைக்கிறான் எந்த முருகனா? அச்சோ, இது கோளாறு அவ்வளோ. அது இல்லைங்க, வீட்டுக்காரர் பேரை சொல்லலாமா? வீட்டுக்காரர் பேரை சொல்லலாம். ஆமா, கட்டிக்கிற பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலமா? அவ இப்ப சொல்லலாம். சரி, நீங்களே சொல்லும்படி எனக்கு என்ன. ஏன்னா 5 வயசுல அரியா பருவத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு. யாருன்னா குலக்கடவுளாகிய முருகப்பெருமானை தான் சொல்றேன். ஏன்னா கையெடுத்து வணங்கக்கூடிய கடவுளா இருந்தாலும் நான் கட்டிக்கணும் அப்படின்னு ஆசை வெறித்தனமா வந்திருக்கிறேன். இப்ப பருவம் அடைஞ்சு 13 வயசு ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இந்த 12 வயசுக்கும் 13 வயசுக்கும் இடைப்பட்ட வயசு. அந்த இடைப்பட்ட வயசுல
எனக்கும் காதல் வந்திருக்கு. அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தன்மையில் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன். அப்படின்னால எல்லாரும் சேர்த்து பிடிச்சி கட்டி வச்சிருவீங்க. ஆமாம், நல்லா தெரியுது. தென்றலா பார்க்கணும். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் தெங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நதியோரம் நானல் உண்டு நேரம் உண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தமானந்தம் என் சொல்ல நானந்தமானந்தம் என் சொல்ல. நான் காதலிக்கிறேன். யார? முருகப்பெருமான. நான் பாடலாம். நீங்கள் வந்து எனக்கு என்ன முறை வேணும் தெரியுமா? முதல்ல யாரு நீங்கள் 4 பேர் என்ன முறை வேணும் தெரியுமா? எனக்கு சொல்லுங்க. நீங்களே. எனக்கு அண்ணன்மார்கள் முறை வேணும். தங்கச்சி ஒத்துழைப்பு பண்ணுறோம். அதனால நீங்க காதலிக்க தப்பா போயிடும். ஊர் உலகம்ல நம்மள வந்து தப்பா பேசிடுவாங்க. இல்லம்மா, தங்கச்சிக்கு நாங்க ஒத்துழைப்பு பண்றோம். ஒத்துழைப்பு பண்ண வேண்டியதான். இப்ப நான் காதலிக்கிற பத்தி காதல் பாடுனேன் அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் காதல் படக்கூடாதுல்ல. அது முறை வேற மாதிரி போயிரும்ல. ஏன் எனக்கு பிடிக்காது காதல். காதலே எனக்கு பிடிக்காது. காதல் பிடிக்காதா? சுத்தமா. நான் கிளவியா நீ கல்யாணம் பண்ணாத நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆமா. ஒன்று கள்ளந்திடும் நெஞ்சம் உறவின் நாடு கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. மூன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நன்றி நன்றி நன்றி. ஆமாம், இப்படிலாம் அந்த காலத்தில் காதல்லாம் இருந்துச்சு. இந்த பாட்டெலாம் கேட்கறதுக்கு இதமாக இருக்கும், காதலிக்க சந்தோஷமாக இருக்கும். இப்போவும் தான் பாட்டெல்லாம் போடுறாங்க, காதலிக்க முடியாது. இந்த காதலே மறந்து போயிரும்போது அப்படிலாம் பாட்டு போடுறாங்க. அதை பரவாயில்ல இருக்கட்டும். என்னுடைய காதல் பிடிக்குமா? காதலுக்கு கண்ணுலேயே சொல்கிறாங்க. என்னுடைய காதலுக்கு எல்லாமே இருக்குங்க, கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. என்னம்மா? தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, மனசு மட்டும் இல்லை.
ஏன்னா சின்ன குழந்தையில பார்த்தோமே வாக்கு கொடுத்துமே வந்து நிறைவேற்றி பார்க்கணும் அவர் எப்படி இருக்கிறா அப்படின்றது அவர் மனசுக்கு என்ன தோணி இருக்கும் இல்லையா அந்த மனசு மருதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது பூனை கண்டு பூமயம் என்றாடுது அள்ளித்தழுவம் அள்ளிக்குயலே அள்ளித்தழுவம் அள்ளிக்குயலே முத்தக்களி சந்தங்கள் பண்பாடிடும் மேனே அங்கம் சங்கம் உனதங்கம் மிருதங்கம் மதுதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது பூனை கண்டு பூமயம் என்றாடுது போதை தெளிந்தவுடன் கால்வளைக்கு பூவில் விழுந்து விட்டேன் பூச்சி நிறுத்த வந்தேன் தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன் கல்லுக்குள்ளே கப்பல் விட்டேன் பெண்ணுக்குள்ளே பட்டம் விட்டேன் அட உன் பேர் சொல்லி சொல்லி என் பேர் நான் மறந்தேன் அங்கம் சங்கம் உனதங்கம் மிருதங்கம் மதுதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது பூனை கண்டு பூமியம் என்றார் காதல் பிறந்து விட்டால் பெண்மை தன்னை காட்டிக் கொண்டு பதில்லை பூக்கள் பிறந்து கொண்டால் பண்டு கொள்ளம் மொழி மறைவதில்லை சொல்லிவிட்டால் துக்கமில்லை வெட்கப்பட்டால் சொர்க்கமில்லை அட கண்ணா கண்ணா சொன்னால் கண்ணால் அதை புரிவதில்லை அங்கம் சங்கம் உனதங்கம் மிருதங்கம் மதுதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது பூனை கண்டு பூமியை நின்றாடுது அள்ளித்தழுவம் அள்ளிக்குயிலே அள்ளித்தழுவம் அள்ளிக்குயிலே முத்தங்களை சந்தங்களை பண்பாடுதேனே அங்கம் உனதங்கம் மிருதங்கம் மதுதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது பூனை கண்டு பூமியம் என்றாடுது நன்றி 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 ஆமாம் இப்போ தெய்வம் வந்து வேலு உகுந்தம்மன் வெயில் உகுந்தம்மன் ஆனால் இப்போ வந்த மருவி வந்த பேர் அதாவது சிவனுக்கு எல்லாமே சிவனுடைய பார்வதி அம்மாவிற்கு 3மே ஆண் குழந்தைகள் இந்த 3மே ஆண் குழந்தையா இருக்கும்போது அது பொம்பளை பிள்ளைக்கு எப்பவுமே பொம்பளைகளுக்கு என்ன வேணும் பொம்பளை பிள்ளை இருக்கும்ல ஆசையாக இருக்கும் அந்த பார்வதி அம்மாவுக்கு ஒரு நாள் அவர் ஆசை மணவர்கிட்ட கேட்டிருக்கார் சுவாமி நமக்கு 3மே ஆண் குழந்தையா இருக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கணவர்கிட்ட கேட்டுக்கார் சிவன்கிட்ட கேட்டுக்கார் அப்போ தான் சொல்லுவாங்க நம்ம மாநில பிறவி அவங்கள தெய்வ பிறவி அப்புறம் எப்படி குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா உன் வேடையிலிருந்து ஒரு பெண் குழந்தை உருவாகும் விநாயகர் பெருமான் எப்படி பார்வதி அம்மா வந்து பிள்ளையார் பிடிச்சபடி பிடிச்ச இப்படி குழந்தையா உருவான கரை மாதிரி இருக்கு இல்லையா அதே மாதிரி உன் வேலிலிருந்து ஒரு குழந்தை பெண் குழந்தை உருவாகும் அந்த காலத்தில் வந்து வேலிலிருந்து வந்ததனால் வேல் உகுந்த அம்மன் இன்னைக்கு காலப்போக்கில் மருவி வெயில் உகுந்த அம்மன் இன்னைக்கு எல்லையில் காத்துக்கிட்டு இருக்க அம்மனுடைய பேரை இன்னைக்கு ஆட்சி செய்த உலக மக்கள் எல்லாரும் ஆசை வழங்கிட்டு இருக்கோம். அப்போ இது சிவன் பார்வதி அம்மாவுடைய குழந்தையாக இருக்கும். தெய்வம்ன்றது உண்மைதான், தெய்வம் ஒன்று தான், அம்மன் ஒன்று தான். ஆனால் காளி மாரி அம்மன்கள்லாம் பல பேர்களை பிரிச்சிருக்காங்க. தெய்வம் ஒன்று தான். இதுதான் எனக்கு கேட்பா மும்பை தேவர்கள் முத்தேவர்கள் இருக்காங்க, மூர்த்திகள் இருக்காங்க. எதுக்காக? படைத்தல், காத்தல், அழைத்தல். இந்த 3 தொழிலுக்கு வேலைக்கும் ஆள் வேணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நபராக இருந்தால் ஒருத்தரை பார்க்க முடியாது, சிவபெருமானே பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் காக்கக்கூடிய கடவுளாக யார்? மகாவிஷ்ணு. படைக்கக்கூடிய கடவுள் யார்? பிரம்மா. அழிக்கக்கூடிய கடவுள் யார்? சிவன். அழிக்கக்கூடிய கடவுள் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் அழிக்கிற தெய்வம் கிடையாது, அவரும் காக்கிறவர் தான். ஏன்னா கர்மம் பலங்களுக்கு தக்கன பாவப்பங்கனங்களுக்கு தக்கன தண்டனை கொடுக்குறாரு. தெய்வங்கள் எல்லாமே நல்லது தான் செய்யும், தெய்வத்தை மறந்துடக்கூடாது. ஏன்னா பிறப்பு இறப்பு இந்த இடைப்பட்டது வாழ்க்கை, இரண்டுக்கும் இடைப்பட்டது வாழ்க்கை. இன்றைக்கி எல்லாரும் எவ்வளோ பகமையோடு இருப்போம், ஆனால் இந்த திருவிழா சமயத்தில் எல்லாரும் ஒன்று கூடி நிற்போம். அந்த ஒரு இடத்துல ஒற்றுமையாக ஒன்று கூடி நிற்போம். அந்த இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
அப்படின்னால ஊருக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணுறேங்க. என் வாழ்க்கையில் பெருங்கதையாக இருக்கு. ஆமாம், யாருனால அப்படின்ட்டா நான் கட்டிக்கிற ஒரு புருஷனால தாங்க. ஆமாம், ஒன்றும் சொல்கிறேங்க. இந்த ஊருக்குள்ளே எங்கள் ஊர்லேயே பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து என்னை 3 மணிக்குள்ள வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும். யார் எதிர்த்து நின்றாலும் பரவாயில்ல. அவர் வரலை அப்படின்ட்டா அவருக்கு தாலியை கட்டி நான் கூட்டிட்டு ஓடி போயிடுவேன். ஏமா அவருக்கு தாலியை நீ கட்டுறியா? ஆமாம், எத்தனை வருஷத்துக்கு நானும் காத்துக்கிட்டு இருப்பேன். அதானே. ஆமா, முறை மாத்திக்கிருவோம். சரி. ஆமா, அப்படினால அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வைக்கிறப்போ சுக்கணும் தன்னாலே. ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா, ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வச்சதில்லை என்னம்மா உண்டாச்சு. அவர் பூவெடுத்து அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே. அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான், ஏ மச்சான்பா, எனக்கு மச்சான் இல்லையம்மா, எனக்கு மச்சான். நீங்க எனக்கு தங்கச்சினா போட்டியாவே வர்றீங்க. பாப்பா, நீ எனக்கு தங்கச்சினா உங்களுக்கு மச்சானா எனக்கு மச்சான் தானே. அதைத்தானே நான் சொன்னேன், கணக்காத்தான் சொல்லியிருக்கிறேன். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால. அவரு மச்சான் மச்சான் முருக மச்சான். குடிய கெடுத்துட்டீங்களே. நீங்க பூ எடுத்து வச்சு இப்பதான் சொன்னீங்க மச்சான் சொன்னீங்க, மறுபடியும் பூ எடுத்து நீங்க வைக்கிற மாட்டீங்க. இப்படி முருக மச்சான் வைக்கிறார். அவர் வைக்கிறார். அப்படி பாருங்க. அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான் அவன் மல்லிய வச்சா, ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வச்சதில்லை என்னமோ உண்டாச்சு. அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே. அத்தம்மக சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான் தன்னையும் நித்தமும் கத்துக்கணும். சரிதான் சரிதான் அத்தம்மக சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான் தன்னையும் நித்தமும் கத்துக்கணும். நயில தங்களத்தான் இங்கு வந்து என்னாச்சோ, என்னென்னமோ என்னமுத்தான் உன்னை கண்டு உண்டாச்சு. என் முந்தானையே இழுக்கிறியே, கொஞ்சம் பொறு ஒரு முத்தாரத்தை பதுக்கிறியே. கொஞ்சம் பொறு அடிப்பூவே பொண்ணே கண்ணே எங்கே வா 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 வா. பூவெடுத்து அவர் பூவெடுத்து அவர் பூவெடுத்து வைக்கணும். வைக்கணும் பின்னால. பத்து வீரல் பட்டதும் தொட்டதும் தான் வருதா வருதா ஆசையோடு அச்சமே வெக்கமும் தான். வருதா வருதா பத்து வீரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமே வெக்கமும் தான். வருதா வருதா நயில சந்தனம் தான் ஹோய். இங்கே வந்து விண்ணாச்சா, என்னமோ என்னமும் தான் உன்னை கண்டு ரெண்டு கண்ணால நீ அழுகிறியே. உள்மேனிதா உன்னை கண்டாலுமே சிலுக்கிறதே. உள்மேனிதா ஏ மச்சான் மச்சான் கண்ணே எங்கேதான். பூவெடுத்து அவர் பூவெடுத்து பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே. அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சான் மச்சான் ஒரு மல்லிகை வச்ச ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான் வச்சதில்லை என்னமோ உண்டாச்சு. ஆச்சு ஏமா உங்களுக்காகவே இந்த ஊருக்காரங்க
கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பெரிய சுருன்னு இருக்கும் பூவு பேண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பூ மட்டும் 1000 ரூபா வருமா? அப்படியாண்ணா? ஆமாம். அது சரி. உங்கள் மச்சான் கையால் கொடுத்து உங்கள் தலையில் வச்சு விடணுங்கிறதுக்காக மூட்டை பூ வாங்கி கொடுத்துருக்காங்க ஊருக்காரங்க. என் மேலே ஊருக்கு எங்கள் ஊருக்கார எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. மரியாதை மட்டும் இல்லைம்மா, பூ எடுத்து மரியாதை மட்டும் இல்லை, பாசம், மற்றற்ற பாசம். அந்த பாசத்தோட தான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஏம்மா அவர் எப்போ வந்து வைப்பாரு? அதுதானே தெரியல. வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன வச்சிருவாங்க? பூவில் தலையில் வைப்பாங்கன்னு சொல்லுங்க. சரி. இப்போ பொம்பளை மக்கள்லாம் நிறையா இருக்கீங்க. இப்போ கல்யாணம் இடத்துக்கு வந்துட்டு இந்த கல்யாணம் வயசுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குதா? நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்களாம்மா? சொல்லுவீங்களா? சரி. கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ண மணவரையில் மாப்பிள்ளை கழுத்தில் கையில் என்ன கொடுப்போம்? திருமங்கலத்தை கொடுப்போம். மஞ்சக்கயிறில் திருமங்கலத்தை கொடுக்குறோம். இப்போ தங்கம்ன்றது திருமங்கலத்தை அது அவ்வளோதான் வச்சுக்கிறணும். செயினாலாம் நீங்கள் தங்கத்தில் போடுறாங்க. இப்போ மஞ்சக்கயிறு போட்டால் அழகா நல்லதா இல்லை செயினா இப்போ இந்த தாலியாக போடுறாங்களே அது நல்லதாம்மா? மங்களகரமான சொல்லி எப்படி வரும்? அது திருமங்கலம் கட்டுறோம் மஞ்சக்கயத்தில் வருமா? தங்கத்தால் செயினா போடுறோமே எப்படி கிடைக்குமா? இங்கிட்ட தான் வர்றாங்க எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா மஞ்சள் கயிறு தான் மகிமை வாய்ந்தது. இப்போ ஒரு கல்யாணம் முடிச்ச பொண்ணு போகிறாங்க நடந்து போகிறா அப்படின்டா இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து செயினை தான் போட்டிருக்கு. பெரியவங்களும் செயினை தான் போட்டிருக்காங்க. அண்ணன் தம்பிகள் அப்பாக்கெல்லாம் செயினை தான் போட்டிருக்காங்க எல்லாருமே. அப்போ இந்த பொண்ணு திருமணமான பொண்ணு அப்படின்றது கண்ணில் பார்க்கக்கூடிய பொருள் எது? மஞ்சள் கயிறு தான். இது மற்றவனுக்கு மாற்றானுடைய மனைவி அப்படின்றது காமிக்கக்கூடிய தன்மை எது உடையது? மஞ்சள் கயிறுக்கு மட்டும்தான். இப்போ அந்த மஞ்சள் கயிற்றுல தாலியோடு சேர்ந்து திருமாங்கல்யத்தோடு சேர்ந்து காசு மணி எல்லாமே போடுறோம், தாயத்தை எல்லாமே போடுறோம். அது ஒரு விஷயம். தங்கத்தில் என்ன அழகான பொருள்கள்லாம் இருக்குது அது பூரா கழுத்தை தான் போடுவோம். ஆனால் இந்த மஞ்சள் கயிற்றுல போடக்கூடாத ஒரு பொருள் இருக்குதா? குடும்பத்துக்கு ஆகாது. அது என்ன பொருள் போடக்கூடாது சொல்லுங்கத்தா? காசு மணி எல்லாமே போடுறீங்கல்ல, தாயத்தெல்லாம் போடுறீங்கல்ல, கழுத்துல மஞ்சள் கயிற்றுல கோர்த்து போடுறீங்க. ஆனால் அதெல்லாம் போடக்கூடாது. ஒரு பொருள் இருக்கு மஞ்சள் கயிற்றுல போடக்கூடாது. என்ன பொருள் போட மாட்டீங்க சொல்லுங்கத்தா? எல்லாமே தான் போடுவீங்களா? அப்படி கிடையாது. என்ன அப்படின்டா பார்வதியம் நீராட போகும்பொழுது தன்னுடைய பிள்ளையை காவலுக்கு வச்சுட்டு போறாங்க கைலாயத்தில் விநாயக பெருமானை. ஏன்னா தேவலோகத்தில் எல்லாருமே அழகானவங்க தான், எல்லா பேருமே அழகானவங்க. அழகுல சிறந்தவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான் ரொம்ப அழகு. தான் பிள்ளை அழகா இருந்துச்சு அப்படின்னா அதை தோடல போய் என்ன செய்வோம்? மற்றவங்கள பார்க்கணும், சந்தோஷமா பேசணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி விநாயக பெருமான் சோடி கொண்டு வைக்கிறாங்க. இப்போ அழகா எல்லாருமே பார்க்குறாங்க. அழகா பார்க்கும் பொழுது எல்லோரும் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆசி வாங்க. இந்த சனீஸ் பகவான் கடைசியில் வர்றார். இறுதியாக பார்க்கும்போது அவரை வந்து ஏறிட்டு பார்க்கல. யாரா? விநாயக பெருமானை பார்க்கல. ஏன் பார்க்கக்கூடாது? அவர் பார்வைப்படக்கூடாது அப்படின்னு பார்க்கல. அப்போ பார்வதி அம்மா ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பாங்க, எந்த சூழ்நிலையும் உன்னுடைய பார்வையாகப்பட்டது விநாயக பெருமான் படக்கூடாது அப்படின்னு. அது ஒரு பகுதி. அப்போ நீராட போயிட்டாங்க பார்வதி அம்மா. யாரை காவலுக்கு வச்சுட்டு? விநாயக பெருமானை காவலுக்கு வச்சுட்டு பிள்ளை போயிட்டாங்க. யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்காது என்ற ஒத்த வார்த்தையை முன்னே வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் வர்றார். யார் வரா? சிவபெருமான் வர்றாரு தன் மனைவியை பார்க்க. காவலுக்கு யார் இருக்காரு? விநாயக பெருமான் நிற்கிறார். எப்போ நான் உள்ளே போகணும், உள்ளே போகக்கூடாது, எங்கள் அம்மா குளிக்க போயிருக்காங்க, நான் காவலுக்கு நிற்கிறேன். எப்பா நான் உங்கள் அம்மாவை பார்க்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ இப்படி பேச மாட்டேன், நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் சின்ன குழந்தை தானே, பக்குவமாக சொல்கிறார். எடுத்து எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. இப்போ சிவபெருமான கோவலோகம் வந்துடும் அப்படின்ட்டு எல்லா தோவத்தோடத்துல தெய்வங்களாம் வந்துட்டாங்க, முனிவர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் சொல்லி கேட்கல. யாராக இருந்தாலும் கேட்க முடியாது, இன்னும் சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. இறுதியாக சன்னி பகவான் வர்றார். அவர் வந்து எடுத்து சொல்கிறார், உனது அப்பா சிறு குழந்தை மாதிரி விளையாடாத, அவரது கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, அவர் உள்ள அனுமதி அப்படின்றார். அப்படின்னா உங்களை எல்லாம் உள்ளதை அனுமதிக்கிறோம் அப்படின்னா என்னோட சண்டையிட்டு ஜெயிச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறார். விநாயகர் பெருமானோட என்ன சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்றார். அப்போதான் சன்னி பகவான் கோவப்படுறார். அப்போ அந்த கோபத்தை எங்கே காட்டுறாரு அப்படின்ட்டா சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய கையில் என்ன வச்சிருக்காரு? சூலாயுதம்.
அந்த சூடாயுதமாகப்பட்டது இரும்பு. அந்த இரும்பு மேல சனி பகவான் பார்வைப்பட்டது. அவருடைய பார்வைப்பட்ட உடனே அந்த சூடாயுதம் யாருடைய தலையை துண்டிக்கப்பட்டது அப்படின்னா விநாயக பெருமானுடைய தலையை துண்டிக்கப்பட்டுச்சு. அப்ப இரும்பு என்பது யாருடைய பார்வைப்பட்ட பொருள் அப்படின்னா சனி பகவான் பார்வைப்பட்ட பொருள். இப்போ நான் சொல்றேன், அந்த திருவாங்கலத்தில் அந்த மஞ்சள் கயித்துல என்ன போடக்கூடாது அப்படின்னா, எங்க ஆத்தாமார்கள்லாம் தலையில எடுத்து கேர்புணு குத்துறீங்களா, அந்த கேர்புணை வந்து கீழே விழுந்துட்டு தண்ணியில் அடிபட்டு போச்சுன்னு வச்சுங்க, கடைசியாக துரு பிடிச்சி என்ன ஆகும், அது இரும்பு. அது சில பேருக்கு எக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த மஞ்சள் கயித்துல தான் கோர்த்து போடுவாங்க. அதே மாதிரி பின்னோசி ஊக்கு குத்துறீங்க, அந்த ஊக்கு கீழே பிடிச்சிட்டு துரு பிடிச்சா என்ன, அது இரும்பு. அந்த இரும்பை என்ன பண்ணுவீங்க, அந்த ஊக்கா கழுத்தில் மங்களத்தில் தான் போடுவீங்க, மஞ்சள் கீழே தான் போடுவீங்க. அப்போ யாருடைய பார்வைப்பட்ட பொருள், இரும்பு, சனி பகவான் பார்வைப்பட்ட பொருள். அதை நம்ம போடலாமா? கோயிலுக்கு எதுக்கு போகிறோம், நல்லா இருக்கணும், கணவன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டம் தீரணும், நல்ல வழியை காட்டுன்னு தான் தெய்வத்தை கும்பிட போகிறோம். அப்போ தெய்வம் காட்டக்கூடிய தீய சக்தியான பொருள்களை நம்ம தவிர்த்திடணும், வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற தன்மையில். அந்த இரும்பு, அந்த ஊக்கு, பின்னோசி, அந்த கேர் பண்ணல அந்த மஞ்சள் கயிற்றுலையுமே கோர்த்து போடாதீங்க, கஷ்டங்கள் வரும், கோயிலுக்கு போயும் புண்ணியம் கிடைக்காது. அப்படின்றதுனால ஆசைப்பட்டு பார்த்தேன் ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷா மஞ்சது அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி கொடுப்பாரே. ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷா மஞ்சது அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி கொடுப்பாரு, அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி கொடுப்பாரு. ஆசைப்பட்டு பார்த்தா இமாழகான பொண்ணு, மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம், மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம், குணமுடிச்சு போட பொறுத்து கொடி வருமாட்டி, நான் பார்த்து என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாண்டி, நகை நட்டு சேர்ல நான் கேட்டவே இல்லை, நினைச்சது போல கொடுபாண்டி, அடியம்மாடி நான் சின்ன பொண்ணு, நான் ஆசை வச்ச நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு, சம்மதம் வந்தாச்சு, அது என்னாச்சு, சம்மதம் வந்தாச்சு. நீ பச்சை கிளியே தொட்டு தழுவ பச்சாமரார, ஒரு பந்தல கொட்டி நிலத்தை கொட்டி சேதிய சொல்வாரோ, ஊத குளிர காத்து அது ஊசி கொத்தரவாதி, ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு, பாச கருவே பிள்ளைக்கு ஏன் தேவத்தை மன்னாவனே. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, ஒன்று காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, நீ முடியுமா, என இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா, தெரியுமா. ஆள மரத்து கிளி ஆழ பார்த்து பேசும் கிளி, வாழ வயசு கிளி, மழவேறுத்த பஞ்ச கிளி, மழவேறுத்த பஞ்ச கிளி. சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதையா, இந்த சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதையா, அது இனிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா. அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லைனவுக்கு நீ எப்படி இருக்கிற நினைக்கிறேன், அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ராசாவே உன்னை என்னை ராப்பகலா கண் விழிச்சு, ராசாவே உன்னை என்னை ராப்பகலா கண் விழிச்சு, ராப்பகலா கண் விழிச்சேன், ராசா உன்னை கைப்பிடி, நான் ராப்பகலா கண் விழிச்சேன், ராசா உன்னை கைப்பிடி. பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பாழ்த்திருந்து போனதில் சொன்னாங்க, உன்னதிலே உத்தமிழே உத்தமிழே அடி சித்த கத்தி நாடுவது ஒத்துக்களே, உச்சி வகந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி
பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க, மெய்துன்னு சொன்னமில்லே நயம் என்ன கண்ணாத்தா. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனந்துங்கையிலே, ஒத்தையடி பாதையிலே ஒரு சனந்துங்கையிலே, ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுரே உசுரே, வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசே. நல்ல வெள்ளிக்கிழமையில அம்மாவன் வாசலில பாட்டெடுத்தேன், முதல் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே, பாவியம்மா உள் மகள் தானே. நல்ல வெள்ளிக்கிழமையில அம்மாவன் வாசலிலே பாட்டெடுத்தேன், முதல் பெருமை சொல்ல. மேற்கே தொடர்ச்சி மலை உச்சியிலே, மலை உச்சியிலே நான் பாட்டி படிச்சு வந்தேன் முத்தையிலே. அரங்கம் தானுரங்க அருகடல் சேர்ந்துரங்க, சிரங்கம் தானுரங்க திருவாருகானுரங்க, நானுரங்க வழி இல்லையே ராசா, நதியத்து கிடக்குது ஓராசா. கற்பு கரசேல கட்டி கரையோரம் போற குட்டி, கற்பு கரசேல கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பே எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தா ஏதும் கிட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தா ஏதும் கிட்டிடுமா. மகானையே அலமரம் அலமரம் மச்சான் அலமரம், அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே நன்னானே, அப்படி தன்னே நன்னானே தானே நன்னானே. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீ தெளித்து ஒரு கோலமிட்டு, உன்னைத்தானே ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி அட என்னென்னமோ சொல்லுறாங்க, அது சரியா இல்ல தவறா, அது நீதான் சொல்ல வேணும் ராசா, அது சரிதான் இல்ல தவறா, அது நீதான் சொல்ல வேணும் ராசா. நண்டூருது நரியூருது நண்டூருது, நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. நண்டூருது நரியூருது நண்டூருது, நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. பார்த்தா ஊர் சொல்லும் அன்பில்ல வாச்சம்மா பிள்ளை, பார்த்தா ஊர் மயங்கும் அன்பில்ல வாச்சம்மா பிள்ளை, கையும் அழகு காலும் அழகு கட்டழகு தாண்டி, பூ போல எல்லாம் எடுப்பாண்டி, எடுப்பாடி பூ போல எல்லாம் எடுப்பாண்டி, எடுப்பாடி பூ போல எல்லாம் எடுப்பாண்டி, எடுப்பாடி. பூ போல எல்லாம் எடுப்பாண்டி, ஏம்மா பூ போல என்ன எடுப்பாண்டி. ஏன்பா வாசிக்க நிப்பாட்டிட்டீங்க? இல்ல ஏம்மா பாட்டு அப்படித்தானே இருக்கு, இது எப்படி கனவா எப்படின்னு? இல்ல பாட்டு அப்படித்தாங்கன்னு இருக்கு, நான் பாடுறேன். இல்லண்ணே நான் வரியத்தான நல்லா தானே பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அப்புறம் என்னண்ணே ஏன் வாசிக்காமக்கு வாசிங்க. அப்ப அதுக்கு அடுத்த வரி இருக்கா? ம் சரிண்ணே. பூ போல என்ன எடுப்பாண்டி, பூச்சுக்கேனே ஒன்ன கொடுப்பாண்டி, கொடுப்பாண்டி. மலையோட மகளெல்லாம் ஹேய். கூடி வந்த காரணம் ஹேய். நினைச்சது போல நடக்குமன். நான் ஆசைப்பட்டேன், இவ ஆசைப்பட்டு பார்த்தேன் ஒரு அழகான புள்ளே. ஆசைப்படி புருஷா மஞ்சளே அடி அம்மாடி. ஆயிரந்த 5000 5000 5000 ஆயிரந்த வாங்கி கொடுப்பாரு. காவலுக்கு போறோம். ஏமா போய் சொல்ற? என்ன வாங்குற சம்பளம் 5000, அப்புறம் 1000 ஏமா 4000 குறை சொல்ற? உள்ளூர் நாள் எப்படி சொல்றியா? இல்ல இல்ல நீங்கெல்லாம் காசு பணத்தை சொல்றீங்க, நான் அதை சொல்லல. ஆ, 1000 அன்பான வார்த்தைகளை சொல்லி என்னை வந்து கொஞ்சணும் அப்படின்னு சொன்னேன். அவர் அத சொன்னீங்களா? நான் கூட சம்பளம் காசு பணம்லாம் யாருங்க வேணும், நான் காலைல சம்பளமே வாங்க மாட்டேன். உள்ளூர் தானே? ஆமா உண்மைதான். ம். எனக்கு என்ன காசு பணம் வந்து 5000 கணக்கே கிடையாது. இருக்கிற வீடு சொத்த பூரா அள்ளி கூட போயிருவேன். அடப்படா, வண்டி கொண்டு வந்திருக்கியாமா? ஆமா டாடா சியா. யாரு பின்னாடி நிக்குது அப்படி இருக்கனால இப்ப காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. யாரு? எங்க அப்பா. அப்பா 7 ஆண் குழந்தைகள் இருந்தோம்,
பொம்பளை பிள்ளையிலேன்னு என்னை ஆசை செல்லமாக வளர்த்தீங்க, கடைசியில் காட்டுக்கு போக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். குல வழக்கமா? பொம்பளை பிள்ளையிலேருந்து முருகப்பெருமாட்ட வேண்டிக்கிட்டேன், அதனால் உன்னை ஆசையாக செல்லமாக காவலுக்கு கொடுக்க அனுப்பணும் அப்படின்னு நேர்த்திக்கிடேம்மா அப்படின்னு சொன்னார். சரிப்பா, இது குல வழக்கமாக நேர்த்திக்கிடனான்னு கேட்டேன். குல வழக்கம் தான் அப்படின்ட்டார். அப்போ நேர்த்திக்கடை கிடையாதே அப்படின்னு. இல்லைம்மா நேர்த்திக்கடந்தேன்டார். அப்போ ஒன்று குல வழக்கம் இல்லை நேர்த்திக்கடைன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கன்ட்டே. அம்மா, குல வழக்கம் அப்படின்பது தொண்டு தொட்டாக நடக்கணும். இப்போ முதல்ல எங்கள் அத்தை காவலுக்கு போனாங்க, இப்போ நான் போகிறேன், அடுத்து என்னுடைய சந்ததிகளும் போவாங்க. இப்படி வாழையடி வாழையாக தொண்டு தொண்டு நடக்கிற விஷயம். நேர்த்திக்கடை அப்படின்ட்டா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிடும். இப்போ இரண்டுமே சேர்ந்து நான் தான் பார்க்கணும் அப்படின்க்கா. இப்போ நான் தான் காவலுக்கு அப்படி ஆண்கள் உழுத பயிரிடுவதும் பருவம் அடைஞ்ச பெண்கள் திணைக்காவல் பார்க்க குல வழக்கம். அதுக்காக நான் காவலுக்கு போகிறேன். யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்டேன். தோழி மலரும் அண்ணனும் வர்றாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்கள வேலைகள்லாம் சரி வர பார்க்கல அப்படின்ட்டு காது வாக்கில் செய்திகள் வந்தது. அவங்க என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுனால இந்த நாடக குழுவிற்கு பாராட்டி அன்பு சகோதரி எஸ் ஆனந்த தேவி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக விஜயராமன் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் அன்பு சகோதரி ஆனந்த தேவி அவர்கள் சார்பாக ரூபாய் 203 அன்பளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைக்குழுவை பாராட்டி எனக்கு அன்பளிப்பு கொடுத்து ஆசி வழங்கி எல்லோரும் பாசங்கள் அள்ளி கொடுத்தோம். என் ஊர் மக்களுக்கும், அம்மா, தாய்மார்கள், அப்பா, அண்ணன், தம்பிகள் எல்லாரும் இருக்குங்க. கூட பிறந்த பிறப்புகள் எனக்கு கிடையாது. இப்போ அம்மா அப்பான்ற பிறப்பும் எனக்கு இல்லை. யாருமே இல்லாமல் தனிமரமாக தான் இருக்கேன். எல்லாரும் எனக்கு தாயும் தகப்பனாக இருக்கணும் அப்படின்ற நன்றி சொல்லிக்கிறேன். அடியில் செய்தி சொல்லி அவனைகள் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில் குங்குமத்தை வச்சையே மன்னவருதான், அழகு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணையில் செய்தி சொன்ன செய்தி சொல்லி அவனைகள் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில் குங்குமத்தை வச்சையே மன்னவருதான், அழகு ஏ மன்னவருதான். சேல மேல சேல வச்சு செவக்க பட்டி நோள் வச்சு ஊரு மெச்ச கை புடிச்ச ஒரே உத்தமரு. சேல மேல சேல வச்சு செவத்து போட்டு ஊரு வச்சு ஊரு மெச்சு கை முடிச்ச உத்தமரு மல்லவர. சேல மேல சேல வச்சு செவக்க பட்டி நோள் வச்சு ஊரு மெச்ச கை புடிச்ச ஒரே உத்தமரு. வீரபாண்டி பேரு போல பேரெடுத்து தங்கத்தான், ராமன் என்ன தன்மரண்ணன் சேர்த்து வச்ச பந்தத்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மத்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மத்தான். அடியில் செய்தி சொல்லி அவனைகள் செய்தி வச்சு செய்தி சொல்ல மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவரும் அழகு மன்னவருதான். பூவக்கோட நாறு போல பூமியோட நீர் போல மாமா கூட சேர்ந்திருப்பேன், மதுரை வீர பூமி போல
அன்புள்ளம் கொண்ட யமுனேஸ்வரத்தை சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரர் முனீஸ்வரன் அவர்கள் சார்பாக எங்கு வள்ளி நகை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அவர்களுக்கு 50 நண்பர்களை பிடித்திருக்கார்கள். அவர்கள் என்னுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றிகள், வணக்கம். எனக்கு அன்பளிப்பளித்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி. இருந்த வணக்கம்.